வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மறுவாழ்வு முகாமை சேர்ந்த இலங்கை தமிழர்கள் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் அமைந்துள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் சுமார் 900க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக இவர்களுக்கு சிலிண்டர் மானியம் முறையாக வழங்கப்படாததை கண்டித்து கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெரும்பாலானோருக்கு மானியம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்படவில்லை என புகார் தெரிவித்தனர். மேலும் உடனடியாக அனைவருக்கும் முறையாக சிலிண்டர் மானியம் கிடைத்திடும் வகையில் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என வலியுறுத்தியதோடு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு வசித்து வரும் நிலையில் தங்களுக்கு குடியுரிமை வழங்கிட வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். திருவாரூரில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் கங்கை அமரன் கலந்து கொண்டு ஜனனி ஜெகம்னி பாடலை பார்வையாளர்களோடு சேர்ந்து பாடி அசத்தினார். திருவாரூரில் இயங்கி வரும் ஸ்ரீ சங்கர நாராயண பீடம் சார்பில் 2024ஆம் ஆண்டுக்கான விருது வழங்கும் நிகழ்வு மேலுடையார் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் இசையமைப்பாளரும் பாடகரும் இயக்குநருமான கங்கை அமரனுக்கு சங்கீத பாரதி விருதும், தமிழக வரலாற்று ஆய்வாளர் பேராசிரியர் டாக்டர் தெய்வ நாயகத்திற்கு சியாமந்தகு மணி என்கிற விருதும் வழங்கப்பட்டது. இந்த விருதினை திருவாரூர் ஸ்ரீ சங்கர நாராயண பீடத்தின் குருஜி ஸ்ரீ சிவாஜி சந்தோஷ் சுவாமிகள் வழங்கினார். நிகழ்ச்சியின் இறுதியில் ஜனனி ஜெகம்னி என்ற திரைப்பட பாடலை கங்கை அமரன் பாட நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் அவரை பின்தொடர்ந்து பாடி அசத்தினர். கரூர் மாவட்டத்தில் குளித்தலை தாலுகா அலுவலகம் பூட்டியது, சாலை மறியல் நடத்தியது தொடர்பாக விவசாயிகள் 19 பேர் கைது செய்யப்பட்டனர். மருதூர் உமையாள்புரம் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணை அமைத்தல் தொடர்பாகவும், சிவகங்கை காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் காவிரி ஆற்றில் சட்டத்திற்கு புறம்பாக மணல் எடுத்து கட்டிடம் கட்டியது சம்பந்தமாக மனு அளித்தும் அதிகாரிகள் பதில் தராததால் நேற்று மதியம் நேரில் சந்தித்து விளக்கம் கேட்க குளித்தலை தாலுகா அலுவலகத்திற்கு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு, மக்கள் நல ஆலோசனை மைய தலைவர் ராஜ்குமார் மற்றும் விவசாயிகள் வந்தனர். டிஎஸ்பி செந்தில்குமார், மண்டல துணை தாசில்தார் ஜெயவேல்காந்தன் தலைமையிடத்து துணை தாசில்தார் சித்ரா ஆகியோர் ஐயாக்கண்ணு மற்றும் விவசாயிகளிடம் உங்களது கோரிக்கைக்கு வரும் திங்கட்கிழமையன்று முழுமையான தகவல் தெரிவிக்கப்படும் என்றனர். அப்போது அங்கு தாசில்தார் இந்துமதி வந்தவுடன் அதிகாரிகள் ஐயாக்கண்ணுவிடம் பேசிக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் திருச்சி மாவட்ட விவசாயிகள் சங்க செயலாளர் தமிழ்ச்செல்வன் என்பவர் தாலுகா அலுவலகத்திற்கு பூட்டு போட்டுள்ளார். பின் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டதன்படி அலுவலகத்தை திறந்தார். அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் உதயகுமார் தமிழ்ச்செல்வனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கிருந்த விவசாயிகள் அவரை விட வேண்டும் என கேட்டனர். போலீசார் விட மறுத்ததால் ஆவேசமடைந்த விவசாயிகள் தாலுகா அலுவலகம் முன்பு திருச்சி கரூர் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தை கைவிடாததால் விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு, மக்கள் நல ஆலோசனை மைய தலைவர் ராஜ்குமார் உட்பட 19 பேரை போலீசார் கைது செய்து அண்ணா திருமண மண்டபத்தில் அடைத்தனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட சில பெண்கள் குளித்தலை காவல்துறையினர் வாகனத்தில் ஏற சொன்னபோது தங்களுக்கு எதுவும் தெரியாது எனவும் எதுவும் கூறாமல் எங்களை அழைத்து வந்துள்ளனர், தங்களை கைது செய்ய வேண்டாம் என கூறி கதறி எழுந்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கரூரில் நடைபெற்ற அதிவேக நடைபோட்டியை தொடங்கி வைத்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தானும் கலந்து கொண்டு நடந்தார். கரூரில் இந்திய தொழிற்கூட்டமைப்பு மற்றும் கரூர் ஜவுளி ஏற்றுமதியாளர் சங்கம், அனைத்து வணிகர்கள் சங்கம் சார்பில் வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் கரூரின் வர்த்தக இலக்கு ரூபாய் 50,000 கோடியை அடையும் வகையில் CIIயின் 2030 விஷன் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கரூரில் மாரத்தான் போட்டி மற்றும் அதிவேக நடைபோட்டி நடைபெற்றது. கரூர் திருவள்ளூர் மைதானத்தில் தொடங்கிய போட்டியை மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். மேலும் 3 கிலோமீட்டர் வேகமாக நடைபோட்டியில் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் கலந்து கொண்டு நடந்தார். இந்த போட்டியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள், பொதுமக்கள் பங்கேற்ற நிலையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் முதல் 3 இடங்களை பிடித்த வீரர்களுக்கு ரொக்க பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. கும்பகோணம் அருகே கோழி வளர்ப்பதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறில் முதியவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தேனாம்படுகை வடக்கு தெருவை சேர்ந்த முருகையன் என்பவர் கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு வந்துள்ளார்.
இவர் வழக்கமாக தனது கோழிகளை அடைக்கும் இடத்தில் வேறு ஒருவர் வளர்க்கும் கோழி வந்து அடைந்துள்ளது. இதை அறிந்து அந்த நபர் தனது கோழியை விடுவிக்குமாறு கேட்டுள்ளார். அதற்கு முருகையன் அந்த நபரிடம் உங்களது கோழி எது என்று தெரியவில்லை என கூறியதால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது தாக்கப்பட்ட முருகையன் மயங்கி விழுந்ததால் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து பட்டீஸ்வரம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.